ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு ஆன்மீக பலம் அப்படிங்கிறது துலாமுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக வருது. லக்கு கண்ணா பின்னான்னு வருதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஏன்னா குரு 9ல் வருது. குரு 9ல் வரப்போ ஆன்மீக சக்தி பலம்ங்கிறது அபரிதமாக இருக்கும், லாங் டேர்மாக இருக்கும், வாழ்க்கை முழுக்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த குரு 9ல் இருக்கப்போ நம்மளுக்கு வர்றது அதோட சரியான பாதையை வந்து குரு காட்டுவார். அந்த குரு காட்டக்கூடிய பாதையில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பாதை தெளிவான பாதையாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து 9ல் குரு போகிறது பயங்கரமான ஒரு விசேஷம் அப்படின்னே பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா, லக்கு செம்மையாக ஆக்டிவேட் ஆகும். கண்ணா பின்னான்னு ஒரு லக்கு வருது அப்படின்னா அது துலாம் ராசிக்கு கரெக்டாக ஜூன் மாதத்தில் அது நடக்கும். ஏன்னா 9ல் குரு வந்து யாருக்காக இருந்தாலும் பயங்கரமான ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறது தான். அது எப்படி இருக்கும்னா, குருவோடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் தலைமுறையே காக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். குரு கொடுக்குற ஆசீர்வாதம் வந்து டெம்பரவரியெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் அது கொடுத்துருச்சு அப்படின்னா அது லைஃப் லாங், அதாவது அந்த பேர் புகழ் கொடுக்கறது, அந்த செல்வ குரு ஒரு செல்வ செழிப்பை கொடுக்குதுன்னா அது நிலச்சிருக்கக்கூடிய செல்வ செழிப்பை தான் வந்து குரு கொடுக்கும். அப்போ இந்த நேரங்களை ஜூன் மாதத்தில் துலாம் சரியாக பயன்படுத்திக்கணும்.